கரூர் மற்றும் ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பநிலை. வாட்டி வதைத்த வெப்பத்தால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக தினசரி மின் நுகர்வு கணிசமாக உயர்வு. மின்தடை உள்ளிட்ட பிரச்சினைகளை தடுக்க முன்னேற்பாடுகளுடன் இருக்குமாறு அதிகாரிகளுக்கு மின்வாரிய தலைவர் அறிவுரை. சென்னையில் கடற்கரை எழும்பூர் இடையே ஞாயிறு காலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. போக்குவரத்து கழகம் சார்பில் 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. 128 மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தகவல். திருத்தணியில் சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் கண்டிப்புதூரில் உயர் ரக மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு. பொதுமக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 1 பவுண்ட் தங்கச் செயினை தவறவிட்ட பெண் பத்திரமாக மீட்டு ஒப்படைத்த தூய்மை பணியாளர் மஜ்மாவை பாராட்டிய மருத்துவமனை நிர்வாகம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாட்டம். கேக் வெட்டி கொண்டாடிய பெண் தூய்மை பணியாளர்கள், பாடல்களுக்கு உற்சாக நடனம். வேலூரில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து தப்பியோடிய சிறுவன். 2 தனிப்படைகள் அமைத்து தப்பியோடிய சிறுவனை தேடி வரும் போலீசார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தட்டச்சு பயிற்சிக்கு வந்த பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல். தட்டச்சு பயிற்சி மையத்தின் உரிமையாளருக்கு பொதுமக்கள் தர்ம அடி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலையோரம் நின்ற கல்லூரி பேருந்து மீது கார் மோதி பயங்கர விபத்து. காரை ஓட்டி வந்தவர் உயிரிழந்த நிலையில் அப்பளம் போல் நொறுங்கிய கார். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி நிகழ்ச்சியில் ஜாதி அடையாளத்துடன் மாணவர்கள் நடனமாடிய விவகாரம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 2 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு இன்று 80 ரூபாய் அதிகரிப்பு. 1 சவரன் ஆபரண தங்கம் 64,320 ரூபாய்க்கு விற்பனை. அர்ஜென்டினாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் நீரில் மூழ்கிய வாகனங்கள். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதல். வருண் சக்கரவர்த்தி தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார் என நியூசிலாந்து தலைமை பயிற்சியாளர் கேரி ஸ்டீட் கருத்து. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பெரிய திரையில் காண சிறப்பு ஏற்பாடு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் அறிவிப்பு.
மகளிர் தினத்தை ஒட்டி சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். பிங்க் ஆட்டோ சேவையில் முதல் கட்டமாக 250 பெண் ஓட்டுநர்கள். சென்னையில் மகளிர் தின கொண்டாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பு. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளால் களை கட்டிய கொண்டாட்டம். தமிழ்நாடு காவல்துறையின் பெண் கமாண்டோ படையினர் சாகசம். ஈரோடு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 700 படுக்கைகளுடன் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும். மகளிர் தின நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மகளிர் தினத்தையொட்டி அதிமுக அலுவலகத்தில் இபிஎஸ் கேக் வெட்டி கொண்டாட்டம். 2026இல் பெண்களின் பேராதரவோடு அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என சூளுரை. பெண்களுடைய பேராதரோடு மீண்டும் தமிழகத்திலே மாண்பு அம்மாவுடைய அரசு அமையும். ஆண்டில் திமுகவை அகற்றுவோம் என கூறி வீடியோ வெளியிட்ட தாவேகா தலைவர் விஜய். விஜய் குறித்தெல்லாம் பதில் சொல்ல முடியாது என அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம். மாநிலங்களவை சீட் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற பிரேமலதா. மாநிலங்களவை சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. பாஜகவுடன் கூட்டணி சேர அதிமுக தவம் இருக்கிறது என எங்கேயும் சொல்லவில்லை. அரசியல் களத்தில் விவாத பொருளான நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். சென்னை சோழிங்கநல்லூரில் தாவேகா நடத்திய போராட்டத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமை அனுமதித்தால் தாவேகா தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிட தயார். நடிகை காயத்ரி ரகுராம் அறிவிப்பு. சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு நெல்லை கல்லூரி பேராசிரியை விமலா தேர்வு. நளினி ஜமீலா எழுதிய எண்ட ஆணுங்கள் என்ற மலையாள நூலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக விருது. சாலை பாதுகாப்பு, நிதி விவகாரம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கியதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 19 விருதுகள். அனைத்திந்திய மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. நிலப்பிரச்சினை வழக்கில் தவறான நடத்தையுடன் செயல்பட்ட வழக்கறிஞர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழக்கறிஞர் பணி என்பது உன்னதமான தொழில் என்றும் வர்த்தக தொழில் அல்ல எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சர்வதேச கடல் எல்லை, மீன்வளம், வானிலை உள்ளிட்ட தகவல்களை இந்திய மீனவர்கள் அறியும் வகையில் பிரத்யேக செயலி தயார். மீனவர்கள் அதை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அழைப்பு.
விழுப்புரம் மாவட்டம் ஊரணி தாங்கலில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோலில் அளவுக்கு அதிகமாக எத்தனால் கலப்பதாக குற்றச்சாட்டு. பங்க் ஊழியர்களுடன் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது திடீர் தீ விபத்து. விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் கூடுதல் மதிப்பீடு கேட்டு போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நிலையில் போலீசார் எச்சரிக்கை விடுத்ததால் கலைந்து சென்ற விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிறை மாத கர்ப்பிணி உயிரிழப்பு. பிரசவ வலி ஏற்பட்ட போது மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மருத்துவர் இல்லாததால் நிறை மாத கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரம். அரசால் பணி ஆணை வழங்கப்பட்ட 2642 மருத்துவர்கள் எங்கு நியமிக்கப்பட்டார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிறை மாத கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரம். மருத்துவர் இல்லாததால் கர்ப்பிணி இறந்ததாக வெளியான தகவலுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் மறுப்பு. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து. பெண்களுக்கு அதிகாரம் என்பதே மத்திய அரசின் தாரக மந்திரம் என்றும் உறுதி. காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு பாஜகவுக்கு பணியாற்றுபவர்களை களைந்தெறிவது அவசியம். குஜராத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ராகுல் காந்தி காட்டம். கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி அருகே இஸ்ரேலிய பெண் உட்பட 2 பெண்களுக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம். கால்வாயில் தள்ளப்பட்ட ஆண் நண்பர்களில் ஒருவர் உயிரிழப்பு. குற்றவாளியை பிடிக்க தீவிரம் காட்டும் போலீசார். மணிப்பூரில் குக்கி போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர் இடையே மீண்டும் மோதல். கண்ணீர் புகை குண்டு வீசி தடியடி நடத்திய நிலையில் பொது போக்குவரத்து முடக்கம். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வீல் சேர் கொடுக்க தாமதித்ததால் விழுந்து காயமடைந்த 82 வயது மூதாட்டி. ஐசியூவில் மூதாட்டி சிகிச்சை பெறும் நிலையில் முழுமையாக விசாரித்து வருவதாக ஏர் இந்தியா நிர்வாகம் விளக்கம். சாவா படம் பார்த்துவிட்டு இரவு முழுவதும் கோட்டைக்கு அருகில் புதையலை தேடிய மத்திய பிரதேச கிராம மக்கள். போலீசார் வருவதை கண்டதும் தலை தெறிக்க ஓட்டம். மீண்டும் புதுப்பொலிவுடன் 14ஆம் தேதி வெளியாகிறது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படம். நடிகர் ரவி மோகனின் 20 ஆண்டு கால திரையுலக பயணத்தை கொண்டாடும் வகையில் ரீ-ரிலீஸ். மாசி திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் கோயிலில் அலைமோதும் கூட்டம். கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். யுக்ரைனின் டொனெட்ஸ்க் பகுதியில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலால் கொழுந்து விட்டு எரிந்த கட்டடம். 11 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 30 பேர் படுகாயம். அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா ஆளுநர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக தகவல். கோடை கால இறுதிக்குள் முடிவை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்ப்பு.
பிரான்சில் 300க்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறிய 74 வயது மருத்துவர் கைது. அறுவை சிகிச்சை முடிந்து மயக்கத்தில் இருக்கும் நோயாளிகளை வன்கொடுமை செய்தது விசாரணையில் அம்பலம். கனமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் தத்தளிக்கும் ஆஸ்திரேலியாவின் லிஸ்மோர் நகரம். 40 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டிக்கு பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக தகவல். டிரெஸ்ஸிங் ரூமில் இது பற்றி ரோஹித் எதுவும் பேசவில்லை என சுப்மன் கில் விளக்கம்.